குருஷேத்திர யுத்தம் 14வது நாள் துரோணர் சூரிய அஸ்தமயம் ஆகியும் கூட போரை நிறுத்தவில்லை. அர்ஜுனனும் போராடினான். தேரிலும் யானை படையிலும் 5 தீபங்கள் ஏற்றி வைத்து போர் நடந்தது என்று வியாசர் பாரதத்தில் சொல்கிறார். கார்த்திகை திருவிழா போல் காட்சி அளித்தது. இந்த சமயம் நடு ராத்திரி கிருபரும் கர்ணனும் பேசிக் கொண்டிருந்தபோது கிருபாச்சாரியாரை இழிவாக பேசிவிட்டான் கர்ணன். இதை கேட்டு அஸ்வத்தாமனுக்கு கோபம் வந்துவிட்டது. அஸ்வத்தாமனுடைய தாய் மாமன் கிருபர். கர்ணனை கொல்ல புறப்பட்டான் அஸ்வத்தாமன். பாண்டவர்கள் நம் சேனையை அழிக்கிறார்கள். துரோணர் பார்த்து கொண்டிருக்கிறார். அர்ஜுனனையும் தர்மனையும் நான் அழிப்பேன் என்றான் கர்ணன். துரியோதனனுக்காக நான் பாண்டவர்களை கூண்டோடே நாசம் பண்ணுவேன் என்றான். நீ செய்து காட்டு, உன்னை தலைவராக நாங்கள் ஏற்றுக் கொள்கிறோம் என்றார் கிருபர். உனக்கு பேச்சு மட்டும் தான் உண்டு, செயலில் காட்டு என்றார். வீரர்கள் பேசமாட்டார்களா என்றான் கர்ணன். நீங்களும் துரோணரும் பிராமணர்கள், உங்களுக்கு யுத்தம் தெரியாது. நான் க்ஷத்ரியன், எனக்கு யுத்தம் தெரியும். உங்கள் நாக்கை வெட்டிவிடுவேன் என்றான் கர்ணன். கர்ணனும் அஸ்வத்தாமனும் கட்டியுருண்டு சண்டை போட துரியோதனன் தடுத்தான். கர்ணன் நமக்காக தான் பேசுகிறான், நமக்குள்ளே சண்டையிட்டால் பாண்டவர்கள் சிரிப்பார்கள் என்றான். பேசும்போது பெரியவர்களை மதித்து பேச வேண்டும் என்றான் துரியோதனன்.